தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சுளையும் என் பாசாங்குசமும் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று சொன்னார். அப்போ துணையும் என்று சொல்லுகின்றார். அப்போ துணையும் என்ற துணைனா யாரா உடன் பிறந்தவர்கள் துணைன்னு சொல்லுவோம், மனைவியை துணைவின்னு சொல்லுவோம், உற்றார் உணவினர்களாம் துணைன்னு சொல்லுவோம். அப்போது இந்த துணைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. அப்போது துணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேணால் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், துணைவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மனைவியாக இருக்கலாம். அப்போது இது எல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் என்றோ ஒரு நாள் தன்னுடைய பந்தத்தை விட்டு பிரிக்கக்கூடியது. தன்னுடைய உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஆத்ம ரீதியான உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய துணை என்று பார்த்தால் அம்பாளுடைய திருவடி ஒன்றே. அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவசுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை அபிராமி அன்னையினுடைய திருவடியை தினம் தொழுது அன்னை திருவடியை இறுக பற்றி கொண்டால் அன்னையினுடைய திருவடியே நிரந்தரமான துணையாக சொல்லுகின்றார் அபிராமி பட்டர். ஆக தொழும் தெய்வமாக சொல்லுகின்றார். அன்னை அபிராமி அன்னையை தினம் தொழுது அனுதினமும், அப்போ அனுதினமும் தொழக்கூடிய தெய்வமாக எண்ணுங்கள் அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அபிராமியை. அப்போது பெற்ற தாயாக சொல்கிறார். பெற்ற தாய் என்ற ஓமையாக சொன்னார். ஏன் பெற்ற தாயின்னு சொன்னால், தன்னுடைய குழந்தையானது ஒரு நேரத்தில் சமயத்தில் அழுகின்றது. அப்போது தன்னுடைய குழந்தை அழும் பொழுது மற்றவர்களாம் என்ன சொல்லுவார்னா, அம்மாவனுடைய குழந்தை அழுது போய்ப்பார், அம்மாவை குழந்தை அழுது போய்ப்பாருன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் தன் தாய் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும், தன்னுடைய தாயானவள் என்ன வேலை செய்து கொண்டு அந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு இருந்து உடனடியாக தண்ணீரில் கை வச்சுக்கிட்டு கூட உடனடியாக அந்த தண்ணீரை உடனடியாக துடைத்து கொண்டு வர வழியிலே தன்னுடைய முந்தானையிலே தன்னுடைய ஈரக்கைகளை துடைத்து கொண்டு விட்டு தன்னுடைய குழந்தையை பார்த்து அந்த அழுகை நிறுத்துவாள், குழந்தைக்கு பாலூட்டி பசியாற்றுவாள் என்று சொல்லுவோம். அப்போது பெற்ற தாயினுடைய அரவணைப்பு என்பது மிக 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 சிறந்தது. பெற்ற தாய்க்கு இணை வேறு எதுவுமே இல்லை. அப்போது அதை பெற்ற தாயாக சொல்லுகின்றார். பெற்ற தாயாக உமையாக அன்னை அபிராமி அன்னையை சொல்லுகின்றார். பெற்ற தாய் போல அரவணைப்பவள் அன்னை அபிராமி. அன்னை அபிராமியானவள் பெற்ற தாய் போல, அன்னை பெற்ற தாய் போல அரவணைக்கக்கூடியவள் அன்னை அபிராமியாக இருக்கின்றாள். அகிலத்தை எல்லாம் ஆளக்கூடிய நாயகியாகவும் அபிராமி அன்னையாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. எப்படி இருக்கின்றார் பாருங்க. அதாவது கருப்பு சிலைன்னு சொல்ல, சிலைனா வில்லு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின்கிறது வேதங்களை சொல்லும். சுருதிகள் அதாவது கொழுந்தும், அந்த கொழுந்தும் சொல்ல கொழுந்து, அதாவது ஒரு மரத்தில் ஆதியாக இருக்கக்கூடியவள். கொழுந்துங்கிறது முதலில் தோன்றக்கூடியது, அதனால தான் ஆதியும் அவள் அந்தமும் அவள். அப்போ ஆதியாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய முழு அர்த்தமுமாக இருக்கக்கூடியவள், வேதத்தினுடைய ஆதியாக இருக்கக்கூடிய கொழுந்து அவளாக இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, அந்த கொழுந்து மட்டுமல்ல, அந்த முழு மரத்தினுடைய இறுக பற்றி கொள்ளக்கூடிய வேராகவும் இருக்கின்றாள். அதாவது முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த வேர், அந்த வேதத்தினுடைய இறுக பற்றி கொள்ளக்கூடியது எதுனா வேர். அப்போ வேறாகவும் இருக்கின்றாள், கொழுந்தாகவும் இருக்கின்றாள். அப்படி சொல்லும் பொழுது ஆதியாகவும் இருக்கின்றாள், அந்தமாகவும் இருக்கின்றாள் அன்னை அபிராமி. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் சொன்ன. பனிமலர் பூ, அதாவது அந்த சொல்லுவோம் 5 மலர்கள் சொல்லுவோம். அபிராமி அம்மையினுடைய கைகளில் இருக்கக்கூடிய அம்புகள் எப்படின்னா, அபிராமி அன்னையினுடைய கரங்களில் இருக்கக்கூடிய 5 மலர் அம்புகள் பக்தனுக்குடைய அந்த துளைக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அவனுடைய அறியாமையை அகற்றி பனிமலர் பூன், அதாவது மெல்லிய பனித்துளி எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். அந்த பனித்துளி அதாவது மலரனுடைய மென்மையாக இருக்கக்கூடியது பக்தனுடைய அறியாமையை விளக்குகின்றது. அறியாமை இருளை அகற்றுகின்றது. அதாவது கருப்பு சிலை என்ன சொல்லுவோம்னாக்க வில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது கரும்பு வில்லையும் தரித்தவள் அன்னை அகிலமெல்லாம் காக்கும் ஆனந்த மகாசிவ சுந்தரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியானவள் அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக இருக்கின்றாள். துணையாகவும் தொழும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் வேதங்களாகவும் 5 மலரம்புகளையும் கொண்டு கரும்பு வில்லையும் தாங்கி நின்று மகாதிரிபுர சுந்தரியாக நமக்கு அருள் புரிகின்றாள். அனைவரும் வணங்கக்கூடிய மகா சிறந்த ஞான தெய்வம் பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில் நிகழ்த்துகின்ற பாலா திரிபுர சுந்தரி பூஜையானது அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞான பீடம்.